இன்றைக்கி பார்த்திங்கன்னாங்க, மதுரை மீனாட்சி அம்மனுக்கும் சொக்கநாதருக்கும் வைபோக கல்யாணம் நடக்குதுங்க. நம்மளால் இங்கேருந்து அவ்வளோ தூரம் பார்க்க போக முடியலனாலும் அங்கங்கே நடக்கிற அவங்கவுங்க ஊரில் இருக்க சொக்கநாதருக்கும் அம்பாளுக்கும் கண்டிப்பாக கல்யாணம் நடக்கும். நிறைய சிவன் கோயில்லையும் சரி, அம்பாள் கோவில்லையும் கல்யாணம் நடக்கும். நீங்கள் போய் பார்த்து மகிழ்ச்சியாக இருங்க. நான் கூட மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போக முடியலன்னு சொல்லி ஒரு வித வருத்தத்தில் தான் இருந்தேன். அப்புறம் அங்கே ஒரு அம்பாள் கோவிலில் சொக்கநாதருக்கும் மீனாட்சி அம்பாளுக்கும் கல்யாணம் பண்ணுறாங்க. ஒரு மண்டபத்தில் வச்சு பண்ணுறாங்க பாருங்கள். அதனால் விமர்சையாக பண்ணியிருந்தாங்க. அம்பாளுக்கு என்னென்ன நிறைய முறைகள் வச்சு பண்ணியிருந்தாங்க. நான் இது வரைக்குமே பார்த்ததில்ல. முருகருடைய திருக்கல்யாணம் தான் பார்த்துருக்கேன். மீனாட்சி அம்மாள்து பார்த்ததில்ல. ஆனால் நல்லா சூப்பராக பண்ணியிருந்தாங்க. நானே வியந்து பார்த்தேன். முறைகள் நிறையா பண்ணியிருந்தாங்க. என்னமோ சம்மந்தி முறை பண்ணுறது, காப்பு கட்டுறது, தாலி கட்டுறது நிறையா இருக்குது பண்ணியிருந்தாங்க. அருமையாக இருந்தது. உங்களால் முடிஞ்சால் பக்கத்தில் இருக்க கோயிலெலாம் போய் பாருங்கள். அதில் பார்த்திங்கன்னா ஓமக்குண்டெல்லாம் வளர்த்தி செஞ்சுருந்தாங்க. கூட்டம், அதனால் முழுசாக கிளியராக எடுக்க முடியல. ஏன்னா எந்திரிச்சு நின்று எடுக்க முடியாது. ஏன்னா பின்னாடி இருக்கவங்களுக்கெல்லாம் மறைக்குன்னு சொல்லிட்டு உட்காந்து எடுத்தோம். உங்களுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா அம்பாலும் எம்பெருமானும் இருக்க மாதிரி உங்களுக்கு ஃபோட்டோ ஒன்று போட்டிருக்கேன். அதை பாருங்கள். பார்த்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. இவங்க பாருங்கள், இந்த ஐயருங்கெல்லாம் டான்ஸ் ஆடி ஐயருங்கெல்லாம் நல்லா டான்ஸ் ஆடி அம்பாளுக்கும் சரி சொக்கநாதருக்கும் மாலையை மாற்றி மாற்றி போடுறாங்க. நான் இது வரைக்கும் டிவியில் தான் பார்த்துருக்கேன். ஓம் சேனலில் இந்த டைம் தான் நான் லைவாக நேரில் பார்த்துருக்கேன். சரி, என்னால் முடிஞ்சது இந்த வீடியோ எடுத்து 4 பேர் பார்த்து புண்ணியத்தை வாங்கிக்கிட்டுன்னு சொல்லி தாங்க நான் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி நிறையா டைம் அவங்க டான்ஸ் ஆடி 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 மாற்றி மாற்றி போட்டிருக்காங்க. ஆனால் அம்பாளுடைய முகம் பார்த்திங்கன்னா அவ்வளோ கலையாக இருந்தது. அதே மாதிரி அப்பாவுடைய முகமும் அவ்வளோ அருமையாக இருந்தது. அவர் பாருங்கள், ரொம்ப வயசானவர் தான். ஆனாலும் அவரால் முடிஞ்ச எஃபெக்ட் போட்டு டான்ஸ் ஆடுறாரு. சாமின்னா ஒரு பக்தியாக யாராக இருந்தாலும் இருக்காங்க பாருங்கள். சிறப்பாக பண்ணியிருக்காங்க. நல்லா இதெல்லாம் முடிஞ்சவொடனே பார்த்திங்கன்னா அன்னதானம் கூட பண்ணியிருந்தாங்க. நல்லா வடை பாயசத்தோட சாதம் எல்லாமே பண்ணியிருந்தாங்க. நானே ஷாக்காயிருந்தேன். மதுரை மீனாட்சி இங்கேயே எப்படின்னா மீனாட்சி அம்மன் கோயிலில் எப்படி இருந்திருக்கும். ஆனால் சொல்ல முடியல. இந்த டைமில் நம்ம மீனாட்சி அம்மன் கோயிலில் இதை போய்